ஏன் எல்லாருமே இவ்ளோ மோசமா இருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. உங்க வீட்ல ஒரு ஃபீடிங் மதர் இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில, ரிலேட்டிவ்ஸ்ல ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு குழந்தை அப்படிங்கிறது எதுக்கு அழப்போகுது? ஒண்ணு பசிக்காக அழும், அப்படி இல்லன்னா தூக்கத்துக்காக அழலாம், இல்லன்னா வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால அழலாம். எப்பவுமே குழந்தைங்க வந்துட்டு சிரிச்சுட்டே தான் இருக்கும், விளையாடிட்டே இருக்கும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? அழவே அழாதுங்களா குழந்தைங்க? எப்ப குழந்தைங்க அழுதாலுமே பசிக்கு தான் அழும் போல, பால் குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி இருக்க நெறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இன்னுமே உனக்கு பால் வந்து வருதோ இல்லையோ, அதனால தான் குழந்தை வந்து அழுகுது, பசிக்கு தான் அழுகுது, பால் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் நெறைய ஃபீடிங் மதர்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஒரு பால் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீடிங் மதர் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுனால அவங்க எவ்ளோ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. வெஜினல் பர்த்தா இருக்கட்டும், இல்ல சி செக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். யாருமே வந்து ஈஸியா குழந்தைங்கள பெத்துக்கிறது கிடையாது. அது மட்டுமே இல்லாம அவங்களுக்கு குழந்தைங்கள வந்து பாத்துக்க தெரியாதா? தனக்கு மில்க் சப்ளை இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கே உங்க பேரனா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், இல்ல தம்பி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கே அந்த குழந்தை மேல அவ்ளோ அக்கறை இருக்கும்போது, பெத்த அம்மா அவங்களுக்கு இருக்காதா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுங்க. குழந்தை அழுதுட்டே இருக்குன்னா, நீங்க தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிங்க. பால் தான் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீடிங் மதர நீங்க போட்டு டார்ச்சர் பண்றது சரியில்ல. அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு சப்ளை இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க போட்டு அவங்கள பிரஷர் பண்ணாதீங்க. ஏன்னா அது அவங்களோட குழந்தை. டியர் ஹஸ்பண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபை வந்து குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு விடுங்க. இந்த டைம்ல அவங்களோட அரவணைப்பு அப்படின்றது உங்களோட ஒய்ஃப்க்கு கண்டிப்பா தேவை. ஸோ ஹெல்ப் ஹர் டு ஃப்ரீ. பாய்.